பாலியல் புகார் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பெண் புகார் மனு அளித்துள்ளார். சீர்காழி அருகே மேலச்சாலை பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் ஆசியா பர்வீன். இவரது கணவர் ரியாசுதீன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் தனது 12 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தனது மாமனார் குத்புதீன் தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறும் ஆசியா பர்வீன் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அவங்க மாமனார் தவறாக நடந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துடணும். இன்ஸ்பெக்டர் உமன் இதில் ஹெல்ப்லைனில் கொடுத்துருந்தோம். பேபி உமா இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருந்தோம். எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டு திருப்பி நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு கேட்டது. எங்கள்கிட்ட பேப்பர் வரல, எங்கள்கிட்ட பேப்பர் வரட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கேஸை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. என்னன்னா குடும்ப வழக்குன்னு சொல்லிட்டு திசை திருப்பி உங்கள் குடும்பம் வீட்டுக்கார் வாழ்கிறேன்னு சொல்லிட்டாருமா, நீ உங்கள் வீட்டுக்கார கூட சேர்ந்து வாழணுமான்னு சொல்லிட்டு அப்படியே திசை திருப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க.